அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். தற்போது சவுக்கு சங்கரும் சீமானும் முன்பு பேசிய ஒரு புகைப்படத்தை இணையவாசிகள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வைரலாக மாற்றிட்டு வந்துட்டு இருக்காங்க. இது குறித்த முழுமையான டீட்டெயிலாக பார்க்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். திமுக கட்சியை கடுமையாக விமர்சனம் பண்ண ஒரு காரணத்தினால சவுக்கு சங்கர் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். அது மட்டும் இல்லாமல் சிறையில் பல்வேறு கொடுமையாக அடைக்கப்பட்டிருந்துச்சு. அதாவது சிறையிலிருந்து வெளியே வந்த பிறகு கொஞ்சம் கூட ஒரு திமுக கட்சியை பற்றி பேசவே கூடாது அப்படின்னும், இதற்கு பிறகு யாருமே திமுக கட்சி குறித்து கடுமையான விமர்சனத்தை வைக்கக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்தினால திமுகவுடைய நிர்வாகிகள் பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணி சவுக்கு சங்கருக்கு சிறையில் பல்வேறு கொடுமைகளை கொடுத்திருந்தாங்க. இருந்தாலும் சவுக்கு சங்கர் சிறையிலிருந்து வெளியே வந்த பிறகு இன்னும் நான் கடுமையாக தான் பேசுவேன் அப்படின்றத நிறைய முறை பார்த்தீங்கன்னா செய்தியாளர்கள் சந்திப்பிலே சொல்லியிருந்தாரு. சவுக்கு சங்கர் சிறையில் இருக்கும்போது சீமானவர்கள் சவுக்கு சங்கருடைய கருத்து சுதந்திரத்தை தலையிடுறது மிகவும் தவறு அப்படின்னும், இது ஒரு ஜனநாயக நாடு, யாரை வேணா யாரை பத்தி வேணா விமர்சனம் பண்ணலாம், அதுல தவறே கிடையாது, அவர் வேலையை அவர் பண்றாரு, அவருக்கு பிடிச்சா பதில் இல்லைங்க, இல்லைன்னா கடந்து செல்லுங்க அப்படின்னு சவுக்கு சங்கருக்கு ஆதரவாக சீமான் பேசிய ஒரு விஷயம் ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இதற்கு பலரும் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ஒரு சிறந்த அரசியல்வாதினா அது சீமான் தான் அப்படின்னு சீமானுக்கு ஆதரவு அளிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இதுல சீமானுக்கு ஆகாதவங்க கூட இந்த ஒரு கருத்து சீமானிடம் ஏற்கக்கூடியதாக இருக்கு அப்படின்னு நிறைய பதிவுகள் போட்டிருந்தாங்க. இப்படி இருக்கும்போது தான் சவுக்கு சங்கருக்கு பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கும்போது சிறையிலிருந்து சவுக்கு சங்கர் வெளியானதுமே அன்று இரவே சீமானை சந்திச்சு சீமானுக்கு ஷால்வை போட்டி ஒரு செய்தியாளர்கள் சந்திப்பு கொடுத்திருந்தாங்க. இந்த ஒரு செய்தியாளர்கள் சந்திப்பில் எடுத்த புகைப்படம் தான் தற்போது இணையத்தில் ரொம்ப வைரலாக மாறிட்டு இருக்கு. இதுல சீமானுக்கு சாதகமாகவும் நாம் தமிழர் கட்சிக்கு சாதகமாகவும் ரொம்பவே ஆதரவாக பேசியிருக்கக்கூடிய சவுக்கு சங்கருடைய புகைப்படத்தை அவருக்கு பக்கத்திலே ஒரு மைக் வச்ச மாதிரி எடிட் பண்ணி மைக் சின்னத்திற்கு ஆதரவு அளிக்கும் சவுக்கு சங்கர் அப்படின்னு இணையவாசிகள் ரொம்பவே ட்ரெண்டாக மாத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ இருக்கக்கூடிய அரசியல் நிலவரம் எப்படி இருக்கு அப்படின்னா, சீமானை விமர்சிக்கக்கூடிய அரசியல்வாதிகள்லயே ரொம்ப மோசமானவர் அப்படின்னா சவுக்கு சங்கர் தான் அப்படின்ற ஒரு பெயரை தான் தற்போது சவுக்கு சங்கர் எடுத்திருக்காரு. ஏன்னா நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவர் பாஜக கட்சியிடமிருந்தும் அதிமுக கட்சியிடமிருந்தும் பணம் வாங்கிட்டாரு அப்படின்னும், இந்த ஒரு காரணத்தினால தான் சம்பந்தமே இல்லாம திடீர்னு சீமான் மேல இவ்வளவு வன்மத்தை கட்டிட்டு வந்துட்டு இருக்காரு அப்படின்னு அவங்க பதிவுல போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. நிறைய பேர் வீடியோலே சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. எது எப்படியாக இருந்தாலும் இனிமே சவுக்கு சங்கர் சீமானை குறித்து விமர்சித்தா மக்கள் அதை ஏற்க மாட்டாங்க அப்படின்றதான் நிதர்சனமான உண்மையாகவே இருக்கு. மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற கருத்துக்கள் கமெண்ட்ஸ் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.